திரு அக்னீஸ்வரன், அதிமுக கடந்த காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் செய்து விட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. என்னென்ன வாக்குறுதிகளை சொல்லி செய்யாமல் போனாங்க அப்படின்னு ஒரு அம்மா செல்ஃபோன் வரலையும் சொன்னாங்க. அது செய்யலைன்ற ஒரு பட்டியலை வாசிச்சுட்டு இன்னொன்று சொல்கிறார். எடப்பாடி அவர்கள் மக்கள் செல்வாக்குள்ள கட்சி அப்படின்னா அவர் மக்களிடமிருந்து அந்நியப்பட்டிருக்கிறார். அவர் உண்மைகளை உணர மறுக்கிறார். செல்வாக்கு இருக்கிற கட்சினா இத்தனை தேர்தலில் மக்கள் ஏன் தொடர்ந்து தோல்வி அவருக்கு தர்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. இப்போ மக்கள் செல்வாக்குள்ள கட்சி அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. அதனால் எடப்பாடி அவர்கள் கலக்கத்தில் இருக்கிறார்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. கலக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு செல்வாக்கு இருக்கு இல்லை அப்படிங்கிறத இப்போ இந்த 2021க்கு முன்னாடி 2019 தான் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி, அதுக்கு பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி, 2024 நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி, மதிவாணன் கோச்சுக்கிறாப்புல உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி. ஆனால் பிரதானமாக 4 தான் ஒன்று சேர்த்துக்கிறீங்க. 3 + 1 4 தான் உங்கள் கணக்கில். அவர் 10 தோல்வின்னு சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்கல. அந்த 10 தோல்வி அப்படின்றத ரைமிங்காக சொல்கிறாங்களா? 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லணுன்னு இருக்கு, ரைமிங்காக சொல்கிறாங்கன்றீங்களா? இப்போ வரிசையாக 10 சொல்லுங்க, நான் அப்படி நின்றுக்கிறேன். 10 சொல்லுங்க, ரைமிங் தான், அவ்வளோதான். நான் இப்போ என்ன ஒரு நிமிஷம் மதிவாணனே சொல்கிறாரு. மதிவாணன் வாய்ஸ் கேட்கல. தேர்தல், அதற்கப்புறம் நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல், அதுக்கப்புறம் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், அதற்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் இருக்க ஒரு நிமிஷம், அதுக்கப்புறம் நடந்த திரும்ப ஊரக உள்ளாட்சி தேர்தல், அதுக்கப்புறம் ஈரோடு சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், அதுக்கு அடுத்தது இன்னைக்கு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல். இப்படி வந்துச்சு தொடர்ச்சியா ஒரு நிமிஷம் எத்தனை வந்துச்சு கணக்கா இருக்கு. அவங்க சொல்றதுக்காக ஒரு கணக்கு இருக்கு. ஐடிஎம்கே ஜெயிச்சதுன்றது ஏதாவது ஒரு கணக்கு சொல்லுங்க. அக்னி அக்னி நீங்க இவங்க இந்த ரைமிங்க்குன்னு சொல்லதை நிரூபிச்சிட்டாங்க. இதுவே பொய். முதல்ல அதை விட்டுருவோம். மதிவாணன் நீங்க பேசிட்டீங்க. இப்பதான் நேரம் நீங்க தான் கேட்டீங்க. அவரை லிஸ்ட் இருந்தா சொல்லுங்கன்னா அதனால லிஸ்ட் சொல்றாரு. 6 தானே சொல்லியிருக்கிறாரு. 10ன்றது எப்படி வந்துச்சு? இப்ப நம்ம பரோட்டா கணக்குன்றது மாதிரி என்னமா 1 2 3ன்னு பரோட்டா சூரியா மாறிடுவோம். நான் இப்ப என்ன கேட்டேன்னா, இது தேர்தலில் தோல்வி வெற்றி என்பதை தாண்டி ஒரு நிமிஷம், அவரு 2019 சட்டமன்ற தேர்தலே அவர் எடுத்துக்கணும். 22 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்தது இல்ல, அதையும் அவர் கணக்கு எடுக்கணும். நான் சொன்னது 2019 நாடாளுமன்ற தேர்தல்னா நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் கணக்கு எடுக்கிறாரு அவரு. அப்ப நடைபெற்ற இடைத்தேர்தல் யாருன்னா கணக்கு எடுக்கிறது? எடப்பாடி பழனிசாமி வந்த அப்புறம் ஆர்கே நகர் பை எலெக்ஷன் என்ன கணக்கு எடுக்கிறது? எல்லாத்தையும் ஆர்கே நகர் வரையும் சேர்த்து சொல்றாரு சார். வாங்க சார். ஆர்கே நகர் அப்பனா 1952ல இருந்து கூட நீங்க எடுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்றதிலிருந்து இருந்து ஆரம்பிச்சு விக்கிரவாண்டி வரையும் வந்து நிக்கிறார். ஆர்கே நகர் டு விக்கிரவாண்டி. வாங்க, நீங்க அடுத்து உங்க பாயிண்ட் வந்துருங்க. நிக்காததையும் சேர்த்துக்கிறீங்களோ? விக்கிரவாண்டியில தான் நிக்கலையே, அப்புறம் அது ஒரு தோல்வியை எடுத்துக்கிறீங்களோ? ஆகவே உங்க பார்வையை, அரசியல் பார்வையை சற்று புரிதல் குறைவா இருக்கு, அவ்வளவுதான். தோல்வி என்பது ஏற்புக்குடையதுதான். எந்த ஒரு அரசியல் கட்சியும் வெற்றியவே சுவைத்துக் கொண்டிருக்க முடியாது, தோல்விக்குமே மக்கள் விட்டுற மாட்டாங்க. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக அது மாதிரி இல்லையே. 10 ஆண்டுகளாக ஏன் நீங்க வர முடியலையே? என்ன காரணம்? ஆனா இங்கதான் ஒரு சூழ்ச்சியே இருக்குது. நீங்க 2021 சட்டமன்ற தேர்தலில் நீங்க 10 ஆண்டு காலம் கழிச்சு வந்த போது 2011 ஏன் நீங்க எதிர்கட்சியா கூட வர முடியல? தேர்தல் வெற்றி தோல்வி என்பது வேற. வரும், ஏற்றுக்கொள்வோம், அதையும் தாண்டி பயணிக்கணும். ஆனா 2011 எதிர்கட்சியா இல்ல, 2016 சட்டமன்றத்தில் இல்ல, அதற்கு பிறகு நீங்க சட்டமன்றத்துக்குள்ள இது பண்ணல, மெஜாரிட்டியா போல, அதுக்கு பிறகு நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா இவைகள் எல்லாம் கடந்து போக வேண்டிய ஒன்றுதான். அதை தாண்டி இன்னைக்கு தொடர் வெற்றியை நீங்க பெற்றிருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? ஒரே ஒரு தவறுகள் இங்க நடந்திருக்கிறது. பாரதிய ஜனதாவுடன் அதிமுக சேர்ந்தது தவறு. ரெண்டாவது, 2021 திமுக கொடுத்த வாக்குறுதிகள் 309 என்னது? பழைய ஓய்வூதிய திட்டம். 310, 11 அப்படியே ஆசிரியர்கள் 20,000 ஆசிரியர்கள் நாங்கள் நியமிப்போம். ஆனால் 20,000 ஆசிரியர்கள் நீங்க நியமிக்க வேணாம், மாறாக 573 கோடி சமக்கர சிக்ஷா திட்டத்தின் கீழே அதை வாங்கி கொடுத்தாலே போதும். ஆகவே இவைகள் எல்லாமே எப்படி சொல்லுங்களேன், வெற்றியை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. சொத்து வரி 156% உயர்த்தினோம், மின்சார கட்டணம் 56%, 52 விழுக்காடு உயர்த்தினோம். இதையும் சேர்த்து சொல்லுங்க. பால் விலையை 3 முறை உயர்த்தினோம். அது மாதிரி இப்ப யாரும் யாரை குறை சொல்லுவதற்காக இல்லை, குறை சொல்றதும் மக்கள் விரும்பவும் மாட்டாங்க. ஆனா மக்களுக்கு அந்த ஏற்பு திறன் இருக்குல்ல,
எந்த ஒரு சாதாரண விலையை 2021 வேற ஒண்ணு வேணாம். 1 கிலோ துவரம்பருப்பு 2021 எவ்வளவு, இன்னைக்கு எவ்வளவு, அவ்வளவுதான். இப்ப புதுசா ஒரு இது இருக்குது. மத்திய அரசோட நாங்க நீங்க ஆபத்துக்கெல்லாம் நிக்கிறோம் அப்படின்றீங்க. மிக்ஸாம் புயலுக்கு ஏன் இன்னும் வரை உங்களால் பணத்தை பெற முடியல? சரி, அதை விடுங்க. மத்திய அரசினுடைய திட்டம், சில திட்டங்கள் மத்திய அரசு மாநில அரசுக்கு கொண்டு வர வேண்டிய அந்த திட்டங்கள் மத்திய அரசே நிதியை கொடுக்கிற போது சப்சிடி என்பது வேறு. ஆனா தமிழ்நாடு அரசு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியின் கீழே இந்த வேளாண் துறையின் கீழ் இருக்கக்கூடிய இடங்களை நீங்க ஏப்ரல் மாதத்துக்குள்ள நீங்க டிஜிட்டலைஸ் கணினிமயமாக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்கல்ல. இதுவரைக்கும் மாநில அரசு ஏன் வருவாய்த்துறை 2017 பட்டா உடனடியாக கணினிமயமாக்கப்பட்டது. நீங்க அங்க போய் அலையலாம் வேணாம். நீங்க இப்ப சபரி சார் டிஜிட்டல் சர்வே நடந்துகிட்டு இருக்கு. நான் முனைவர் பாஷாவோட கோரத்தை கேட்கிறேன். நடந்துகிட்டு இருக்கு. யாரை வைத்து சார்? விவசாய கல்லூரி மாணவர்கள் வச்சு செய்யறாங்க. பண்ணலாமா? அதுல 2 பேர் இறந்திருக்காங்க. அத பத்தி நீங்க பேசுவீங்களா? பாம்பு கடி செத்து இருக்காங்க. ஒண்ணு வருவாய்த்துறை வச்சு நடத்துங்க. ஏற்கனவே கணினிமயமாக்கப்பட்ட ஒன்றுதான் தனியாருக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா நம்பகத்தன்மை. விவசாய கல்லூரி மாணவர்கள் விவசாய நிலத்தை போய் பாக்குறது, அதுல அந்த ப்ராசஸ்ல பங்கேற்கிறதுன்றது அவ்வளவு பெரிய குற்றமா? ஒரு நிமிஷம், மாணவர்களை உள்ளே கொண்டு வருது குற்றம் தானே? இல்ல, அதத்தான் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக அவர் சொல்லிட்டாலே குற்றம் ஆயிடுமா சார்? அப்படி கிடையாது, அப்படி கிடையாதுல. சொன்னாலே குற்றமாகுதுன்னு இல்ல. ஒரு நிமிஷம், மத்திய அரசு சொல்றதையும் கேட்க மாட்டீங்க, மாநில அரசு சரியாக அதை நடைமுறைப்படுத்த மாட்டீங்க. இத சொன்னா அது நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா தோத்தா பேசவே கூடாதா? தோத்தா பேசலாம். ஒரு நிமிஷம், ஜெயிச்சவர் கருத்தை கேட்கலாம். மதிவாணன், 2016 அதிமுக தேர்தல் அறிக்கையில பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னா அது குழு அமைப்போம்னு சொன்னாங்க. அதை பத்தி ஏன் நீங்க பேசல இந்த 5 வருஷத்துல? ஒண்ணு. ரெண்டாவது, அக்னி பேசும்போது இந்த சமர சிக்ஷா அபியான் திட்டத்தை பத்தி பேசுறாரு. அவரு பேசும்போது கூட இது ஒன்றிய அரசுடைய கட்டாயப்படுத்துது, மோடி கட்டாயப்படுத்துறாரு, இதுல மும்மொழி கொள்கை இருக்கு, அந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏன் மோடின்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்த மாட்டீங்க? விலைவாசி உயர்வை பத்தி பேசுறாரு. விலைவாசி உயர்வு 3 விஷயத்தோட தொடர்பு படுத்தி இருக்கு. ஒன்னு டோல் உயர்வு, ரெண்டாவது பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இது மூணாவது மோடி கவர்மெண்ட்டுடைய அனைத்து விதமான நிர்வாக சீர்கேடு. இந்த 3த்தையும் சேர்ந்தது தான் விலைவாசி உயர்வுக்கான மெயின் காரணமே. இந்த 3த்துக்கும் மோடின்ற வார்த்தையை கூட அக்னியை பயன்படுத்த மாட்டாரு, எடப்பாடி பழனிசாமியும் பயன்படுத்த மாட்டாரு. இந்த 3க்கும் யார் காரணம்? கரெக்ட். இருமொழி கொள்கையை பற்றி பேசக்கூடிய நீங்க முதல்ல நான் சொன்னேன், நீங்க சொன்ன 3த்துக்கு நான் பதில் சொன்னேன். நலத்துறையில இந்த பாருங்க, ஹிந்தி படிச்சா அப்படி சொல்லி ஒரு இது வந்துச்சா? ரெண்டாவது விலை உயர்வு பத்தி நான் பதில் சொல்லிட்டேன். சொல்லுங்க. இல்லங்க, அந்த சர்க்குலர் கொடுத்த அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, இடமாற்றம் பண்ணிட்டாங்க. அவர் கொடுத்தது தப்பு. அப்ப எந்த அளவுக்கு நீங்க விஜிலண்டா இருக்கீங்க? சரி, அது இருந்ததனால தான் அது சஸ்பெண்ட் பண்ணாங்க. விஜிலண்டா இருந்தா வந்திருக்க கூடாது சார். ஆவடி அந்திரியா சார், என்ன சார் நீங்க விஜிலண்டா இருக்கறோம்னா வரவே கூடாது. வந்த தவற உணர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கறாங்க. வந்தது தப்புன்னு சொல்லி ஆர்கியூ பண்றதா? நீட்டு விலக்கு அதாவது அந்த தவற ஒத்துக்கறீங்களா? 2026 தவறு எப்படி வர முடியாது? நீட்டு விலக்கு சொல்ற ஒரு வாக்குறுதி எப்படி தப்பாகும்? மாநில அரசு அதிமுக உங்களுக்கு கொடுத்ததற்கு பிறகும் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா கட்சியும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி நீட்டு விலக்கு சட்டத்தை கொண்டு வர முடியலையே சார். நீட்டு விலக்கு சட்டத்தை அதிமுக தான் கொண்டு வந்தது. ஆமா, அதிமுக நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சு, இங்க கவர்னருக்கு அனுப்பிச்சு வச்சீங்க. நீங்க 2 முறை அவங்க ரிட்டர்ன் பண்ணாங்க, குடியரசுத் தலைவர் ரிட்டர்ன் பண்ண. ஏன் சார், ஜனநாயக ப்ராசஸ்ல ஒரு வாக்குறுதியை தருவதும் அதற்கு ஒன்றிய அரசு பிடிவாதமாக நான் இதை செய்ய மாட்டேன்னு ஒரு பிடாப்பிடியா நிக்கிறப்ப செய்ய மறுக்கிறவங்களை குற்றம் சாட்டுவீங்களா, அல்லது செய்யணும்னு விரும்பி வாக்குறுதி தர்றவங்களை குற்றம் சாட்டுவீங்களா? அப்ப செய்ய சாத்தியம் இல்லாததை சொல்லிட்டோம். சாத்தியம் இல்லன்னு எப்படி ஆயிருக்கும்? இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஆட்சி வந்திருந்தா சாத்தியமாகி இருக்கும். அப்ப அது எப்படி நம்பிக்கை? யாரு அது நம்பிக்கை தானே? அது எப்படி நம்பிக்கை? அதே நம்பிக்கை தான். இல்ல, எனக்கு புரியல. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்போ இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தால் திமுக ஒரு டிசைசிவான ரோலை எடுத்திருக்கும். தமிழ்நாட்டுடைய கோரிக்கை ஏற்கனவே இந்தியா கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கையிலே இருந்தது. நீட் விலக்கு கோரும் மாநிலங்களுக்கு தருவோம், எக்ஸம்ஷன் தருவோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு நீட் இருந்திருக்காது. மோடி மீண்டும் வந்துட்டாரு. அது திமுகவின் தவறா, வட இந்திய மக்களோட தவறா?
அப்போ நீங்க அதுக்காக வந்து ஒரு வாக்குறுதியை தர்றது எப்படி குற்றமாயிடும்? உச்சநீதிமன்ற தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இருக்கட்டும், உச்சநீதிமன்ற தீர்ப்பு மாத்தி அது- எழுதுறதுக்கு அதுக்கு சட்டமே என்ன- போட்டது இல்லையா? டெல்லி மாநில உரிமை பறிப்பு சட்டம் இருக்குல்ல சார்? சார், அக்னி. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக சட்டங்களே இயற்றப்படலையா? நீங்க வந்து தேர்தல் ஆணையரை செலக்ட் பண்ற குழுவுல உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருக்கணும்னு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் தீர்ப்பு கொடுத்தது. அடுத்த வாரம் மாத்துனாங்க. அவங்கள்ட்ட மெஜாரிட்டி இருந்தது, பார்லிமெண்ட்ல மாத்துனாங்க. கரெக்ட். அது தீர்ப்பு சொல்லிட்டதுனாலயே அதுக்கு எதுக்க கூடாதுன்னு இருக்கா என்ன? அப்படி காங்கிரஸ் வரும் என்று நினைத்துத்தான் அந்த வாக்குறுதியை சொன்னோம். அதையாவது சொல்லுங்க மக்கள்கிட்ட. சரி, அது சொல்ல சொல்லுவோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.